தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டா என்னுடைய டீம்மேட்ஸ் கிட்ட இந்த மோட்டோரோலால வந்த டிஸ்ப்ளேவை பத்தி கேட்கும்போது நிறைய விதமான மாற்று கருத்துக்கள் இருந்தது. அதாவது இதுல AMOLED டிஸ்ப்ளே கிடையாது, அதற்கு பதில் POLED அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே இருந்தது. ஸோ இது AMOLED டிஸ்ப்ளேவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கும், ஒர்த் இல்ல அப்படி இப்படிலாம் நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு OLED டிஸ்ப்ளேனா என்ன, AMOLED டிஸ்ப்ளேனா என்ன, POLED டிஸ்ப்ளேனா என்னன்றதை தெளிவா சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். OLED அப்படினா என்னன்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். ஒரு காம்போனன்ட்க்கு ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது லைட்டை எமிட் பண்ணும். அதுதான் வந்து இங்க OLED அப்படின்னு சொல்றோம். LCD-க்கும் OLED-க்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, LCD-ல ஒரே பேக்லைட் சோர்ஸ் தான் இருக்கு. சோ இதை நீங்க ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அவ்வளவுதான். தனித்தனியா ஏதாச்சும் ஒரு கலரையோ ஏதாச்சும் ஒரு இடத்தையோ நீங்க வந்து ஆஃப் பண்ணும் ஆன் பண்ணணும்னு நினைச்சா LCD-ல முடியாது. அதனால தான் நீங்க LCD-ல படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்ல கருப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீப் பிளாக்கா இருக்காது. OLED டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு பிக்சலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா RGB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணு விதமான கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து வைப்பாங்க. சோ அதோட கலர் காம்பினேஷன் மூலமா தான் நமக்கு பிளாக்கா இருக்கட்டும் இல்ல வெவ்வேறு விதமான கலர்ஸா இருக்கட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த OLEDலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு OLED இருக்குது, அதுக்கப்புறம் தெரியுமா சூப்பர் AMOLED இருக்கு, AMOLED இருக்கு, சூப்பர் AMOLED பிளஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் போது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா POLED இருக்கு. என்னடா இது ஒரே கன்ஃபியூஷன் யோசிக்காதீங்க, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். OLED பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிக்சலுக்குமே நமக்கு RGB லைட்டிங் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த LEDஸ்க்கு எந்த காம்பினேஷன் ஆஃப் லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுமோ கரண்ட் வரும்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் வந்து அந்த இடத்துல பிளாக் வேணும்னா கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடும். சரிங்களா? சோ இப்போ இந்த கரண்ட் கொண்டு வர்றதுக்கு வயரிங் சிஸ்டம் இருக்கு இல்லீங்களா? சோ இந்த OLEDல ரெண்டு விதமான வயரிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. ஒன்னு ஆக்டிவ் வயரிங் மேட்ரிக்ஸ், இன்னொன்னு பாசிவ் வயரிங் மேட்ரிக்ஸ். முதல்ல இந்த பாசிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். சோ பாசிவ் வயரிங் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வயரிங் கனெக்ஷன் கொடுக்கிறது எப்படி கொடுக்க முடியும்னா, ஒன்னு அந்த ரோ வைஸா கொடுக்கலாம் இல்ல காலம் வைஸா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த வயரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் காலம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த ஃபுல் காலமை ஒரே வயரிங்கா வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது கொடுக்கும்போது இன்னொரு காலம். ஸோ இப்படி என்னன்னா ஒவ்வொன்றுமே காலம் பை காலமா வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வயரிங்ல கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய LED ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் ஆகாது. ஏன்னா மற்ற ரெண்டு LED வந்து ஆன்ல இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா இது ஆஃபே பண்ணாது. ஒருவேளை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபுல் காலமும் தான் ஆஃப் ஆகும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒருவேளை இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோ வைஸா கொடுத்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரோ வைஸா வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரோல உங்களுக்கு கரண்ட் ஆஃப் ஆகணும், LEDs வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னா ஃபுல் ரோவே தான் ஆஃப் ஆகுமே தவிர ஒவ்வொன்றா ஆஃப் ஆகாது. ஸோ இது ரொம்பவே சீப்பஸ்ட் மெத்தட். அட் த சேம் டைம் பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஏன்னா ஒரு LED ஆன் ஆகணும் அப்படின்னாலுமே அந்த ரோலியோ காலம்லையோ அது ஃபுல் லைனையுமே வந்து ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு பவர் வரும், கலரும் வரும். சப்போஸ் இதுவே நீங்க ஆக்டிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு LEDயுமே தனித்தனியா வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த LED உடைய பவர் வேணாம்னா அது மட்டுமே ஆஃப் ஆயிடும். இது எரிஞ்சிட்டு இருக்கும், இதுவும் எரிஞ்சிட்டு இருக்கும், இதுவும் எரிஞ்சிட்டு இருக்கும், இதை சுத்தி எல்லாமே எரியும். ஸோ எந்த இடத்துல LED வந்து ஆஃப்ல இருக்கணும், எந்த பிக்சல் வந்து ஆஃப்ல இருக்கணுமோ அந்த பிக்சல் மட்டுமே ஆஃப்ல இருக்கும், மற்ற எல்லா பிக்சல்ஸுமே ஆன்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிக்சல்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது, கரண்ட் மிச்சமாகுது, அட் த சேம் டைம் உங்களுக்கான கலர் அப்படின்றது அக்யூரேட்டாகவும் வரும். இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் OLED அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் எழுதி எடுத்துக்கோங்க. ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் AMOLED சேர்த்து போட்டீங்கன்னா AMOLED வருது இல்லையா? ஸோ இதைத்தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் யூஸ் பண்றாங்க. பிளஸ் இந்த டெக்னாலஜிக்கு முன்னாடி சூப்பர்னு ஒரு வார்த்தையை போட்டு சூப்பர் AMOLED அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி அதை டிஸ்பிளே கூட சேர்த்து அவங்களுடைய பேட்டர்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. இது சாம்சங் பண்றது. அப்ப இந்த POLED அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு யோசிச்சு பாக்குறீங்களா? ரொம்பவே சிம்பிள்ங்க. இந்த AMOLED டிஸ்பிளேல பின்பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ட்ராக்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து ஜெனரலி கிளாஸ்ல தான் இருக்கும். ஸோ கிளாஸ் அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, வேற கம்பெனிஸ், அது யாருன்னு சொல்றேன், அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸை எடுத்துட்டு பிளாஸ்டிக்கை வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு பதிலாக பிளாஸ்டிக் வைக்கும்போது அதோடைய திக்னஸ் வந்து ரொம்பவே சின்னதாகும். ஸோ டிஸ்பிளே உடைய திக்னஸும் இன்னும் சின்னதாகிறதுனால போனுடைய திக்னஸும் ரொம்பவே சின்னதாகும். இந்த இடத்துல இவங்க POLED அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, which is nothing but பிளாஸ்டிக் OLED. அதுதான் POLED. இதனால திக்னஸ் கம்மியாகிறது மட்டும் கிடையாது, காஸ்ட்டும் கம்மியாகும். ஏன்னா கிளாஸ் உடைய காஸ்ட்டை விட பிளாஸ்டிக் உடைய காஸ்ட் ரொம்பவே கம்மி இல்லையா? சோ அதனால இவங்களால ஸ்லிம்மான போனும் கொடுக்க முடியும், கொஞ்சம் சீப்பாவும் அந்த போனை விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரீசன்ட் டைம்ல சாம்சங் கூட பாத்தீங்கன்னா சூப்பர் AMOLED பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது முன்ன இருந்த சூப்பர் AMOLED விட கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும்னு சொல்றாங்க. மேபி இதுலயும் வந்து பிளாஸ்டிக் இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் ஜெனரலி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும்னு தோணுது. இப்போ நீங்க யோசிக்கலாம் POLED பெஸ்டா AMOLED பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை டைரக்டா நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு AMOLED டிஸ்பிளே எப்பவுமே சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்கு.
இதுலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாயில இருந்து AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க. 15,000 ரூபாய் AMOLED டிஸ்ப்ளேவும் இதுல இருக்கக்கூடிய AMOLED டிஸ்ப்ளேவும் ஒண்ணா இருந்தா 1 லட்ச ரூபாய் கொடுத்து யார் வாங்குவா இல்லீங்களா? அதற்குள்ள அந்த OLED வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த LEDs வந்து எந்த பேட்டர்ன்ல வந்து அரேஞ்ச் பண்றாங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியான LEDs வந்து வைக்கிறாங்க, கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து கலர் கரெக்ஷன் எல்லாம் அவங்க கேலிபிரேட் பண்ணி வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர் இருக்குங்க ஒரு டிஸ்ப்ளே நல்ல டிஸ்ப்ளேவா வர்றதுக்கு. பிளஸ் நீங்க ஆன் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போன்லயுமே ஒரே விதமான LED உடைய அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலுமே அதோடைய கலர் கரெக்ஷன் வந்து மத்த எல்லா விதமான விஷயங்களும் சேர்த்து தான் நமக்கு பார்க்கும்போது எது பஞ்சியா இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணிருக்கோம். OnePlus TV வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் HDக்கும் 4Kக்கும் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணும்போது நீங்க அந்த டிஸ்ப்ளே உடைய சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு ஒரு LEDயும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ POLED தான் பெஸ்ட், AMOLED தான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை ப்ராக்டிக்கலா நம்ம கையில வாங்கி பார்க்கும்பொழுது தான் எது பெஸ்ட்டா வந்து அவங்க கம்ப்ளீட் ஒரு டிஸ்ப்ளேவோட சேர்த்து ஒரு போனை டிசைன் பண்ணிருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த AMOLED, POLED அண்ட் சூப்பர் AMOLED பிளஸுக்கான ஓவராலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்க நண்பர்கள் கூட மறக்காம வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனில் என்ன டிஸ்பிளே இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது எப்படி இருக்குன்றதும் சொல்லுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.